கொண்டு இன்று ஓதப்பட்ட திருவசனங்களில் முக்கியமான ஒரு வசனத்தை எடுத்து அதன் விளக்கங்களை பேச கேட்க இங்கே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஏறக்குறைய 20 ஜுசுக்கள் முடிவடைந்திருக்கின்றன. இன்று சூரா அன்-நம்ல் எறும்பு என்ற சூரா முடிக்கப்பட்டது. அதன் பிறகு சூரா அல்-கஸஸ் வரலாறுகள் சரித்திரங்கள் என்ற சூரா முடிக்கப்பட்டது. அதற்கு அடுத்து சூரத்துல் அன்கபூத் சிலந்தி பூச்சி ஸ்பைடர் இந்த சூரா ஓதப்பட்டிருக்கிறது, இன்னும் முடிக்கப்படவில்லை. இந்த அத்தியாயங்களில் பல செய்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். குடும்பம் என்ற பொது தலைப்புக்கு கீழே ஒரு துணை தலைப்பை கொண்டு நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்று திருமண வாழ்க்கைக்கு ஒரு மனைவி, ஒரு பெண் என்பவள் தனக்கு கணவனாக வரக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் போது முகத்தையும் பணத்தையும் செல்வாக்கையும் வைத்து தேர்ந்தெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. அதே போல ஒரு ஆண் என்று இருக்கும்போது அவருடைய தேர்ந்தெடுப்புக்கு அவருடைய சாய்ஸ் வேறமாக இருக்கும். அதே சமயத்தில் இன்று மன வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவரவர் இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களே தவிர பெற்றோரினுடைய அங்கீகாரம் ஒப்புதல் என்பதை அதிகமாக என்ன செய்வதில்லை, கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இல்லற வாழ்க்கையில் இதயங்கள் இணைந்து இன்பமான மனவாழ்வு நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருக்க வேண்டிய, ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய இலக்கணம் என்ன, ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய இலக்கணம் என்ன, அவ்விருவரும் முடிவெடுத்து விட்டால் மட்டும் போதாது, அவர்களுடைய பெற்றோரிடத்திலே ஒப்புதலை பெற வேண்டும் என்ற அழகான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று சிறந்த ஒரு வழிகாட்டலின் மூலம் ஒரு வரலாற்றை கூறி நமக்கு அற்புதமாக படிப்பினையை நமக்கு சொல்லித் தருகின்றார். இதில் சூரத்துல் கஸஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 23வது வசனம் முதல் 28வது வசனம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு முதல் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துகள், அதை கடந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய விதத்தை அற்புதமான முறையிலே அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் கஸஸ் வரலாறுகள், இந்த வரலாற்றிலே முக்கியமான வரலாறாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அந்த நேரம் ஃபிரௌனுடைய அரசவையில் இருந்த ஒரு முக்கியமான மந்திரி, ஒரு சூனியக்காரர், அவர் ஒரு ஃபிரௌனுடைய ஒரு கனவுக்கு விளக்கம் சொல்கிறார். ஒரு செய்தியை குறிப்பிட்டு அந்த நாளில் ஒரு குழந்தை பிறக்க போகிறது, ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தையின் மூலம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட போகிறது என்று அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். இதை கேட்டவுடன் தன்னுடைய அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி அந்த ஃபிரௌன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அன்றைய தேதியில் எந்தெந்த ஆண் குழந்தை பிறந்ததோ அத்தனை குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்பதாக உத்தரவிடுகிறான். இதெல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே வர விஷயம். ஆண் குழந்தைகளை கொலை செய்தார்கள், பெண் குழந்தைகளை விட்டுவிட்டார்கள். அந்த தேதியில் பார்த்து தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்க வச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கரெக்டாக என்ன செய்கிறாங்க, அன்றைய தேதியில் தான் பிறக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டால் நிச்சயமாக அது நடந்தே தீரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நம்ம சொன்னோம். 11 நட்சத்திரங்களும் 11 நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் தன்னுடைய காலடியில் இருந்து சஜிதா செய்வதை போன்று கனவு கண்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னவுடன்
ஆஹா இவர் பெரிய ஆளை வரப்போறாரு, இது அவங்களுடைய அண்ணமார்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் பொறாமையில் ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, மறைக்கிறாங்க. ஆனாலும் கடைசியாக தெரிஞ்சு போச்சு, கிணத்துல தள்ளுறாங்க. யூசுஃபுடைய தொல்லை ஒளிஞ்சிச்சின்னு நினைச்சாங்க. கடைசியில் என்னாச்சு, படிப்படியாக உயர்ந்து ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய அரசராக மாறினதுக்கு பின்னால எல்லாரும் அங்கே போய் அவருடைய காலடியில் விழுந்து பணிந்தார்கள். அப்போ என்னதான் கிணத்துல தள்ளினாலும் ஊரை விட்டு காலி பண்ணாலும் அவருடைய தொல்லை முடிஞ்சிச்சு நம்ம நினைச்சாலும் அல்லாஹ் என்னைக்காவது ஒரு நாள் அவனுடைய முடிவை இப்படி தான் வைக்கணும்னு நினைச்சா வச்சிருவான். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கும் பிறக்கிறாங்க. ஃபிரௌனுடைய அரசாங்கத்தை காலி பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு உண்மையான அந்த குழந்தை யார் தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த தேதியில் பிறக்கிறாங்க. காவலர்கள் தேடி தேடி வர்றாங்க. அவங்களுடைய தாயார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. காவலர்கள் வந்து வீட்டில் தட்டுறாங்க. வீட்டை தட்டின உடனே தாய் பயந்து போய் அந்த குழந்தைய அடுப்பில் தூக்கி போட்டுட்டு என்ன செய்யறாங்க, போய் பிள்ளை எங்கம்மா கேட்ட உடனே பிள்ளை பிறந்த உடனே இறந்து போச்சு, நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம்னு போய் சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னால் காவலர்கள் நம்பிட்டு போயிட்டாங்க. தேடி தேடி பார்க்குறாங்க. அடுப்பையா போய் பார்ப்பாங்க, பார்க்கல. கடைசியில் அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா, வஹைனா இலா உம்மி மூசா அன் அருந்தினி, மூசாவுடைய தாயாருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், உதிப்பை சொன்னான். உதிப்பின் மூலம் சொன்னான், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பால் கொடுத்துக்கிட்டு அந்த குழந்தையை வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கிட்டே இருங்க. வலா தஹ்சனி வலா தஹாஃபி வலா தஹ்சனி, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஆனால் இன்னா ராத்து இலைக்கி வஜாஇலுஹு மினல் முர்சலீன், அந்த அம்மாவுக்கு பயம் போகல. அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான்னு சொன்னால் அந்த பிள்ளைய ஒரு பாக்ஸை செஞ்சு அதில் போட்டு அந்த பாக்ஸை மூடி நைல் நதியில் விட்டுருங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய திருவிளையாடலை பாருங்க. அந்த குழந்தையினுடைய அந்த பாக்ஸ், அந்த பெட்டி மிதந்து போகுது. ஃபிரௌனுடைய மிகப்பெரிய ஒரு அரண்மனை எங்கே இருக்குது, நைல் நதி ஓரத்தில் தான் அந்த அரண்மனை இருக்கு. அந்த அரச குடும்பத்து பெண்கள் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நைல் நதியில் பார்த்தா ஒரு பாக்ஸ் மிதந்து வருது. அந்த பாக்ஸை எடுத்துட்டு வாங்கட்டாங்க. திறந்து பார்த்தா பலீர்ன ஒரு ஒளி மிகுந்த ஒரு முகம் கொண்ட ஒரு குழந்தை ஆம்பளைக்குள்ள இருக்குது. இதை பார்த்த உடனே ஃபிரௌன் என்ன சொன்ன தெரியுமா, இதான் என்னை அழிக்க வந்த குழந்தை, அதனால நான் இதை கொல்ல போறேன் அப்படின்னு முடிவு செய்யும் போது அவருடைய மனைவியாக இருந்த ஆசியா அம்மையார் அவங்க சொல்றாங்க, அதாவது வக்கால திமுராத்து பிறவுன குர்ரத்து ஐனில்லி வழக், எனக்கு தான் பிள்ளையே இல்லை, இந்த பிள்ளையை பார்த்தா வளர்க்கணும் போல தெரியுது, பச்சை பிள்ளையை போய் கொலை செய்யலைங்க, இதை நம்ம வளர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்யறாங்க, வளர்க்குறாங்க. வளர்க்கும் போது கடைசி என்னாச்சு, அந்த பிள்ளைய நீங்க பாக்ஸ்ல வச்சு விட்டுருங்க, திருப்பி உங்க கையில கொண்டு வந்து மீட்டிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னார்ல. அந்த பாக்ஸ் எங்க போகுது, யார் எடுக்கிறாங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அக்கா என்ன செய்யறாங்க, அந்த கரை ஓரத்திலேயே போறாங்க. அரசு குடும்பத்தில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே உள்ள போய் ரகசியமா பார்க்குறாங்க. அந்த பிள்ளைய வளர்க்கணும்னு முடிவு செஞ்சு பால் கொடுத்து பார்க்குறாங்க. செவிலி தாய்மார்களை கூட்டிகிட்டு வந்து பால் கொடுத்து பார்க்குறாங்க. யார்கிட்டையும் பால் குடிக்க மாட்டேங்குது. உடனே இந்த குழந்தைய வளர்க்கணும்னு நினைக்கிறோம், யார்ட்டுமே பால் குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிறுமி போய் சொல்கிறாங்க, யார், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி போய் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அம்மா தெரியும், அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வரேன், அவங்க பால் கொடுத்தா குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கூட்டிகிட்டு வாங்குறாங்க. யாரை கூட்டிகிட்டு வர்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மாவையே கூட்டிகிட்டு வர்றாங்க. பால் கொடுத்த உடனே குடிக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வஹர்ரம்னா அலைஹில் மராதிஅ மின் கப்ல், அந்த தாயிடத்துல பால் குடிக்கிறதுக்கு முன்னால மற்ற யார்ட்டையும் பால் குடிக்கக்கூடாது, நம்ம ஹராம் ஆக்கிட்டோம்னு அல்லாஹ் சொல்றாங்க. அந்த குழந்தைய பால் குடிக்க விடாம தடுத்துட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வாலிப வயசு அடைகிறாங்க. ஒரு 2 பேர் சண்டை போட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறாங்க. அது ஒரு நீண்ட ஒரு சம்பவம். அதாவது பனு இஸ்ராயலை சார்ந்த ஒரு வாலிபரும் கிப்தி ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்த ஒரு வாலிபரும் சண்டை போட்டுக்கிறாங்க. பனு இஸ்ராயலை சார்ந்த அந்த வாலிபர் என்ன செய்யறாரு, ஒரு மனிதன் என்ன செய்யறாரு, மூசா பாருங்க என்னை அடிக்கிறான், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கூப்பிடுறாரு. உடனே போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் தட்டி கேட்கக்கூடிய வகையில ஏன்டா அவன் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்க அவன் பொத்துனிக்கிற ஒன்று மூத்தா போயிட்டான்.
அவங்க அடித்தது அந்த அளவுக்கு பயங்கரமான அடிலாம் கிடையாது. அதாவது என்ன சொல்லுவாங்களே, பனம்பழம் விழுந்து இறந்து போன கதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதாவது காக்கா அமர்ந்து பனம்பழம் விழுந்தது அப்படிங்கிற கதையில் அவன் அந்த நேரத்தில் பார்த்து சாவன்னு இருந்திருக்கு. இப்போ லேசாக அடித்த உடனே கீழே வந்து மூத்தா போயிட்டான். உடனே யாரோ இந்த ஆளை கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊர் உள்ள பரவிடுச்சு. ஆனால் மூசாவை காட்டி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அதே மாதிரி சண்டை போட்டுருக்கான். அந்த இறந்து போனவனுக்கு சண்டை போட்டுருந்தான்ல அவன், அல்ல இதை குர்ஆன்ல அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே வரும். உடனே திரும்ப மூசா என்னை காப்பாற்ற நேற்று காப்பாற்றின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அடப்பாவி, நேற்று உனக்கு சப்போர்ட் பண்ண போய் அவன் செத்து போயிட்டான், இன்னைக்கு என்னை கூப்பிடுறியா, திருப்பி உங்களை மாட்டி வைப்பாங்க சொல்லிட்டு அவனை போய் அடிக்கப்படாமல்ல. மூசா என்னை அடிக்க வர்றாரு, நேற்று இருந்தாலும் சாவடிச்சது இவர் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் எல்லாத்தையும். இப்படி இது ஒரு அல்லாஹ் தஆலாவுடைய விளையாட்டு. மூசா அங்கிருந்து போகணும் அப்படிங்கிறது விளையாட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, இன்னமே இந்த ஊர்ல இருந்தா நம்மளை கண்டுபிடிச்சு சாவடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. எகிப்து நாட்டில இருந்து மதியனுக்கு போயிட்டாங்க. மதியன் என்ற ஊருக்கு நடந்தே போறாங்க, ரொம்ப தூரம். மதியனுங்கிறது வந்து இப்போ எகிப்து ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னா, மதியனுங்கிறது இன்னொரு பக்கம், மதாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜோர்டானுடைய கடைசி பகுதியில் இருக்கும். அந்த பகுதியில் போய் என்ன செஞ்சாங்க, ஒரு காட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்து ஒரு பெரிய வாலிபர்களுடைய கூட்டம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டே வர்றாங்க. ஆடுகளை மேய்ச்சிட்டே வந்த உடனே ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல பெரிய பாறையை போட்டு மூடி வச்சிருக்காங்க. அந்த பாறையை அந்த வாலிபர்களுடைய பெரிய கூட்டம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அதை கிளப்பி அந்த பாறையை தள்ளி விட்டுட்டு அதிலிருந்து தண்ணீர் எடுத்து ஆடுகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த பாறையை வச்சு திருப்பி மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. இப்படி மரத்தில் சாங்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 2 பெண்கள் வர்றாங்க. 2 பெண்கள் ஆடுகளை மேய்ச்சிட்டே வர்றாங்க. அந்த பாறையை பிரட்டி பார்க்குறாங்க, பிரட்ட முடியாது. ஒரு பலம் வாய்ந்த 10 பேர் சேர்ந்து தஃசீரில் எழுதுறாங்க, 10 பலம் வாய்ந்த வாலிபர்கள் சேர்ந்து பிரட்டினாதான் அந்த கல் பெறணும். அந்த அளவுக்கு உறுதியான கல். 2 பெண்கள் என்ன செய்ய முடியும், பிரட்டி பார்க்குறாங்க, பிரட்ட முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்டாங்க, நான் அந்த கல்லை பிரட்டி தண்ணி கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. உடனே சரி எனக்கு உதவி செய்யுங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தனி மனிதராக அது அந்த கல்லை அப்படியே பிரட்டுறாங்க. பிரட்டிட்டு அதிலிருந்து தண்ணீரை எடுத்து அந்த பெண்களுடைய ஆடுகளுக்கு கொடுத்துட்டு அவங்க போய் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு சொல்றாங்க, ஃபஸகாலஹுமா சும்ம தவல்லா இலா தில்லி ஃபகால ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பை நீ எது தந்தாலும் நான் அதுக்கு தேவையானவனா இருக்கிறேன். நான் நல்லது செஞ்சங்கிற பெருமை எனக்கு கிடையாது. நல்லது செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்திய, அதன் பக்கம் நான் தேவையானவன். மனுஷன் இருந்தால் 4 பேருக்கு நல்லது செய்கிறது அவனுக்கு அவசியம். அந்த அடிப்படையில் நீ செஞ்சது எனக்கு பெரிய பாக்கியம் சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு உட்கார்ந்தாங்க. அந்த 2 பெண்களுக்கும் ஆச்சரியம். 10 பேர் சேர்ந்து பிரட்ட முடியக்கூடிய அளவு இந்த கல்லை ஒரு தனி மனிதர் பிரட்டிட்டு நமக்கு தண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் தந்தைகிட்ட சொல்றாங்க. தந்தை யாரு, அதிகமான தஃசீரில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்னு எழுதுறாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நிறைய இடங்கள்ல சொல்றான். மதியன் வாசிகளுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு முக்கியமான நபி. தானியங்களில் கலப்படம் செய்யக்கூடாது, எடைகளில் கூடுதல் குறைவு செய்யக்கூடாது என்று பிரச்சாரம் செய்ய வந்த ஒரு முக்கியமான நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, 2 பொம்பளை பிள்ளை தான். அவர்களுக்கு அவங்க வயசானவங்க. அவங்க போய் ஆடை எடுத்து செய்ய முடியாது. அவர்கள் அந்த ஆட்டை போய் மேய்க்க முடியாது. 2 பொம்பளை பிள்ளைங்களை கொடுத்து அனுப்புறாங்க. வந்து சொல்றாங்க, ஒரு மனிதரை பார்த்தோம், ஆச்சரியமான மனிதர். 10 பேர் சேர்ந்து பிரட்ட முடியாத அந்த கல்லை தனி மனிதராக புரட்டி என்ன செஞ்சாரு, எங்களுக்கு தண்ணி கொடுத்தாரு. ஆனால் தண்ணி கொடுத்ததுனால எங்கள்கிட்ட கெட்ட எண்ணத்தோட பார்க்கவும் இல்லை, நெருங்கவும் இல்லை. ஒரு ரொம்ப கண்ணியமான முறையில் போய் ஒதுங்கி உட்கார்ந்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷராக இருந்தார். அவருடைய ஆற்றல் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த 2 மகள்களும் போய் தந்தைகிட்ட சொல்றாங்க. தந்தைகிட்ட சொன்னோடனே, அவர் பார்க்கறதுக்கு நல்ல மனுஷனாக இருக்கிறாருமா, அவரை கூட்டிகிட்டு வாங்க, அவர்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு மகளை வந்து அனுப்புகிறாங்க.
மக வந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லும்போது ஃபஜாஅத்து யஹதாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா, ஒரு பெண் அவளை திருமணம் முடிக்கணும்னு சொன்னா அவள்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குணம் இலக்கணம் என்ன தெரியுமா? வெட்கம், நாணம். இன்னைக்கு வெட்கம் நாணம் அந்த இது இல்லாதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வந்து களிசடைகள் மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. ஒரு பொம்பளை பேசுது, அவருக்கு என்னங்க மனைவி இல்லாட்டி என்ன, நாங்கள்லாம் இருக்கிறோம், நாங்கள்லாம் அக்கா தங்கச்சி இல்லையா, ஏன் நாங்க பொண்டாட்டிய கூட இருப்போம். 60 ரூபாய் இல்லை பேசுறது. முஸ்லிம் பெண்களும் இப்படி பேசுகிறாரு. முஸ்லிம் பெண்களும் இது மாதிரியான அருவருப்பான விஷயங்களை பேசுகிற விஷயத்தில் அதை ஒரு தப்பாவே என்ன செய்யல, அவன் நினைக்கல. நாங்கள் இப்படி பேசுறது, மீடியாவில் இப்படி பேசுறது எங்களுக்கு கௌரவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் அதாவது என்ன சாதனை ஒரு மனிதன் செய்து விட்டான் என்பதற்காக நீ இப்படி ஒரு ஈர்ப்பு தன்மை நினைச்சு பாருங்க. வெறும் நடிகர், ஆபாசம், அதுல மூழ்கி போன நம்முடைய பெண்கள் வெட்கம் நாணம் என்ற தன்மையே இல்லாமல் நடுத்தெருவுக்கு வந்துவிட்ட ஒரு அவலமான நிலை. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணின் வெட்கத்தன்மையை பற்றி குறிப்பிடுகிற போது சொல்கிறார்கள், அந்த பெண் துப்பட்டியார், அந்த துப்பட்டினா போர்வை மாதிரி ஒரு துணியார் தன்னை முழுவதும் மூடிக்கொண்டு வந்தார். அலஸ்தியான்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய தலையை ஃபுல்லா மூடிக்கொண்டு தன் அலங்காரம் தெரியாத வகையில் வந்தார். இதான் அதுக்கு அர்த்தம். வெக்கமா வந்ததுன்னா இப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்படி இப்படி வெக்கமா வர்றது இல்லை. எதை எதை ஒரு ஆட்டை காட்டக்கூடாதோ அந்த அளவுக்கு மூடிக்கொண்டு பக்குவமா வந்தார். காலத் இன்ன அபி எது ஊக்கலி அஜிசியக்க அஜரமா சட்டை தரலாம், எங்களுடைய தந்தை உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி கடன் கொடுக்கறதுக்கு அப்படி கூட்டிட்டு வர சொன்னாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போன உடனே பசியோடு இருக்கிறாங்க. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சாப்பாடு தயார் செய்து உட்கார வச்சு சாப்பிட சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் செஞ்ச நன்மைக்கு நான் கூலி வாங்கின மாதிரி போயிடும். நான்லாம் நபிமார்களுடைய பரம்பரையில் வந்தவன், எங்களுடைய பரம்பரையில் அப்படி இருந்து பழக்கம் இல்லை அப்படின்ன உடனே ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நானும் ஒரு நபியாகத்தான் இருக்கிறேன். நிச்சயமாக என்னுடைய பரம்பரையின் தன்மை என்னன்னு சொன்னால், எங்களில் இருந்து யாருமே என்ன செய்ய மாட்டோம். அதாவது அரபுகளுடைய தன்மையில் என்னன்னு சொன்னால், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரபியா இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, அரபிகளிடத்துல விருந்தோம்பல் என்பது நல்ல பண்பு இருக்குது. யார் வந்தாலும் நாங்கள் இப்படி தான் சாப்பாடு கொடுப்போம், நீங்கள் சாப்பிடுங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. அப்போ அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அவங்க வர்ற தஃசீரில் எழுதுறாங்க, வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பின்னால் வர்றாங்க. அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முன்னால் வழிகாட்டிக்கிட்டே போகிறாங்க. அந்த மகன் வழிகாட்டிக்கிட்டே போகிறாங்க. போகும்போது நல்லா மூடிக்கொண்டு வந்த அந்த ஆடை அந்த காற்றுல லேசாக விலகுது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் வந்து எந்த ஊசலாட்டம் இல்லை. அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க, நீ பின்னால் போ, நான் முன்னால் நடந்து போகிறேன். எங்கேயாவது திரும்பணும்னு சொன்னால் நீ வந்து அடையாளம் சொல்லு, நீ இந்த வலது பக்கம் திரும்புங்க, இடது பக்கம் திரும்புங்க, நீங்கள் சொல்லு, நான் திரும்புறேன். நீ முன்னால் போனால் சரி வராது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அப்படி நடந்து போகிறாங்க. இதையும் கவனிச்சுக்கிறாங்க. அந்த பெண், ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய தன்மை, அவரிடத்தில் வெட்கம் நாணம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு ஆணாகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை என்ன செய்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. அந்த பெண் என்ன செய்கிறாங்க தெரியுமா, தந்தைகிட்ட போய் சொல்லும்போது, காலத் இஹ்தாஹுமா யா அபத்தி இஸ்தஅஜிர் இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். கணவனா தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் அந்த ஆண்ட இருக்க வேண்டிய ஒரு நல்ல இலக்கணம், நல்ல பண்பு, 2 பண்பு, குடும்பத்தை வச்சு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஆண்மை, திறன், ஒரு தைரியம், ஒரு சக்தி அவனிடத்துல இருக்கணும். ஒன்று. இன்னொன்று என்ன சொன்னால் அல் அமீன், அவன் நம்பிக்கையாளராக இருக்கணும். நம்பிக்கைன்னா என்ன அர்த்தம்? எல்லா வகையிலையும் நம்பிக்கை. தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்யாத வகையில் நம்பிக்கையாளனாக இருக்கணும், பொருளாதாரத்தில் நம்பிக்கையாளனாக இருக்கணும், பேச்சில் நம்பிக்கையாளனாக இருக்கணும், வியாபாரத்தில் உண்மையாளனாக இருக்கணும். இப்படிப்பட்ட நம்பிக்கை ஒரு ஆணிடத்தில் இருக்க வேண்டிய தன்மை. அவன் தைரியசாலியாக இருக்கணும், சக்தி உள்ளவனாக இருக்கணும். 2வது, எல்லா வகையிலையும் நடைமுறையிலும் சொல்லிலும் செயலிலும் கொடுக்கல் வாங்கலிலும் நம்பிக்கையாளனாக இருக்க வேண்டும். இப்போ இதை பார்த்த உடனே
அந்த அம்மா சொன்னாங்க தன்னுடைய வாப்பாட்ட, வாப்பா நல்ல மனிதராக இருக்கிறாரு, நான் வரும்போது கூட முன்னால் நீ போகாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீ பின்னால் போன்னு சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப நம்பிக்கையானவராக தெரிகிறாரு. 10 பேர் சேர்ந்து பெரட்ட முடியாத கல்லை பெரட்டின வகையில் பார்த்தா அவர் ரொம்ப சக்தியானவராக இருக்கிறாரு. அதனால இவரை நம்ம வீட்டில் வேலைக்காரராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் ஆம்பளை துணை இல்லாமல் இருக்குல்ல, நீங்களாம் ஆடை மேய்க்க முடியல, வேலை வெட்டியை செய்ய முடியல, இவரை வச்சிருந்தா கூடமான வேலையை செஞ்சுக்கிட்டு நல்லா என்ன செய்வார், நமக்கு நாணயமாக இருப்பார், இவர் மூலமாக நமக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னு சொன்னால், உடனே அவங்கள பார்த்து சொன்னாங்க, நான் என்னுடைய மகள்களை ஒரு மகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு நீ பகரமாக உன் கையில் ஒன்றுமே இல்லை, நீ 8 வருடம் எனக்கு பணிவிடை செய். அந்த நேரத்தில் உன்னுடைய அந்த நல்ல தன்மையை நான் பார்ப்பேன். அந்த 8 வருடத்தை 10 வருடமாக பூர்த்தி செஞ்சுட்டா அது உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. 10 வருடத்தை பூர்த்தி பண்ணுறாங்க. 10 வருஷம் என்ன செய்கிறாங்க, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டில் வேலை செய்கிறாங்க. அதுக்கு பின்னால் தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து சீதனமாக கொடுத்தது என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட போகும்போது கம்பு வச்சுருந்தாங்கல்ல, அசா, அதான் சீதனம். அந்த அசாவை ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன அருமை மருமகனே, இந்த கம்பு, இந்த குச்சி இருக்குதே, பவர்ஃபுல்லான குச்சி, இது என்னுடைய, நான் ஏதோ எங்கேருந்தோ பறிச்சுக்கிட்டு வந்தேன் நினைக்காத, என்னுடைய பரம்பரையிலேருந்து வந்தது, இது வரக்கத்தான ஒரு குச்சி, இதை நீ வச்சுக்க, இதை கொண்டு அல்லாஹ் பல அற்புதங்களை உனக்கு வெளிப்படுத்துவான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அதை கொடுக்குறாங்க. அப்போ வாங்கப்பட்டது தான் அந்த அசாம். அதை வச்சு தான் ஃபிரௌனிடத்துல பல விளையாட்டை காட்டினாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு அல்லாஹ் தனி பவரை கொடுத்தான். கண்ணியமானவர்களே, இப்போ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கணும்னு அந்த பெண்ணு முடிவு கொள்ளும் போது எல்லா வகையிலும் தகுதி வாய்ந்த ஒரு ஆணாக இவர் இருக்கிறார். எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய தன்மை இடத்துல இல்லை. நான் முன்னால போகும்போது கூட முன்னால போவாத பின்னால வா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, பத்தினித்தனம் இவர் இடத்துல இருக்கு. அதே போல நல்ல ஆற்றலும் இவருக்கு இருக்குது. இந்த 2 தன்மைகளை கொண்டு அவரை கணவனா தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு ஒப்புதல் தெரிவித்தது காரணம் தெரியுமா? இந்த பெண் என்னிடத்துல வரும்போது 2 மகள்கள்ல ஒரு மகளை தான் அவங்க அனுப்புனாங்க. அப்படி வரும்போது கூட என்னை ஈர்க்கக்கூடிய வகையில் என்ன செய்யல, அறவரையா வரல, வேற மாதிரி வரல, ரொம்ப ஒழுக்கமா தன்னை முழுவதும் மூடிக்கொண்டு வந்தாள். நான் சொன்ன உடனே பின்னால போயிட்டாங்க. அப்ப எல்லா வகையிலும் எனக்கு தகுதியான ஒரு நல்ல பெண் இவர் தான் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க யாரு? சஃபூரா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சஃபூரா அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் அல்லாஹ் தஆலா திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அந்த வாப்பாவும் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய மகள் சொன்ன விஷயத்தை மஷூராவாக ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் தன்னிடத்தில் பணிவிடை செய்வதற்காக வேண்டி அவர்களை அமர்த்தி 10 வருட கால பணியாற்றலுக்கு பிறகு அவர்களை தன்னுடைய மணமகனாக மருமகனாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னா, இதுல ஒரு விஷயத்தை கவனிக்குது. அறிவார்ந்த ஒரு விஷயத்தை ஒரு பெண் சொன்னாலும் அது மகளா இருந்தாலும் சரி, அவருடைய சொல்ல தட்டக்கூடாது. நான் ஆம்பளை, நான் வாப்பா, நான் என்ன முடிவு எடுக்கணும் அதான் செய்யணும் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுல ஒரு நியாயம் இருந்தால் அந்த மஷூராவை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு கணவனினுடைய உள்ளம் இணக்கமாக இருக்கணும், மனைவியின் உள்ளம் இணக்கமாக இருக்கணும். அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெற்றோரினுடைய உள்ளமும் அது விஷயத்தில் சரியான ஒரு ஒப்புதலாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழகான ஒரு நிகழ்ச்சியை தான் சொல்லிக்காங்க. ஏதோ கதை சொல்ற மாதிரி தெரியுது, ஆனா ஏறக்குறை ஒரு 2 பக்கத்தினுடைய விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். குர்ஆனுடைய 2 பக்கத்தினுடைய விளக்கத்தை சொல்றோம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், இப்போ நம்ம சொல்ல வந்தது அந்த ஹயா, வெட்கம். நம்ம வீட்டு பெண்களிடத்துல நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் இருக்கணும்னு சொன்னா முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்ன? பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய ஹயா என்ற நாணம், வெட்கம். இது ஈமானில் ஒரு பகுதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, இந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது, கணவனை தேர்ந்தெடுக்கிறது, மனைவியை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தை இப்போ சொன்னோம்ல, சூரத்து நம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான வரலாறு சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த திறமைகளை பற்றி அல்லாஹ் சொல்றான். சூரத்து நம்ல் 16வது ஆயத்திலிருந்து 44வது ஆயத்து வரைக்கும் போய் படிச்சு பாருங்க. அழகா வரலாறு அப்படியே வரிசையாவே வரும், இடையில வேற கருத்தெல்லாம் வராது, வரலாறு வரிசையா வரும்.
வவரிஸ சுலைமானு தாவூத வகால யா அய்யுஹன் நாசு உல்லிம்னா மன்திகத் தைரி வ ஊதினா மின் குல்லி ஷை இன்ன ஹாதா லஹுல் ஃபதுலுல் முபீன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாரிசா பிறந்தாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பறவைகளின் மொழிகளை கற்றுக் கொடுத்திருந்தான். பறவை பேசிக்கிறது விளக்குமா? காக்கா, குருவி, சிட்டுக்குருவி, கிளி எல்லாம் பேசுறதெல்லாம் நமக்கு என்ன செய்யுமா? தெரியுமா? நமக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுறது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். ஆடு மாடு பேசுகிறது, பறவைகள் பேசுகிறது, ஜின்னு பேசுகிறது, காற்று அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஞானியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய படை பரிவாரங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது ஹத்தா இதா அத்தவாலா வாதி நம்லி காலத் நம்லத்து யா அய்யுஹன் நம்லது. அப்போ ஒரு எறும்பு புற்றிலிருந்து குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு எறும்பு, அந்த எறும்புகளுக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய ஒரு எறும்பு பேசுது. யா அய்யுஹன் நம்லது குலு மசாக்கினக்கும், எறும்பு கூட்டமே எல்லாம் போய் உங்க கூட்டுக்குள்ள அடைஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய புதருக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? நிச்சயமா சுலைமான் அவருடைய பரிவாரங்களும் உங்களை மிதித்து விடக்கூடாது, அவர்களோ உணர மாட்டார்கள், நீங்க இருக்கிறதா அவங்களுக்கு தெரியாது. உடனே சின்னஞ்சிறிய பிராணி, கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன பிராணி நம்மளை பார்த்து ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சின்ன பிள்ளை நம்மளை பார்த்து ஏதாவது நம்மளை பார்த்து இப்படி பார்த்துட்டு நம்ம ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்க, இது என்ன அப்படின்னு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து தெரியலையம்மா ஐயா இது உங்களுக்கு இது கூட தெரியாதான்னு ஒரு சின்ன பிள்ளை நம்மளை கேட்குது, நம்ம கோவப்படுவோமா அல்லது சந்தோஷப்படுவோமா? அந்த பிள்ளை பேசுறதை பற்றி நம்ம என்ன செய்வோம்? நம்மளுக்கே சிரிப்பு வரும். பெரிய அறிவாளியா இருப்பாரு, விஞ்ஞானியா இருப்பாரு, அந்த பிள்ளை ஐயா இவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லும். அந்த விஞ்ஞானி கோவம் வருமா? சொல்றது சின்ன பிள்ளை, அதனால அதை பார்த்து சிரிப்பு தான் வருங்க தெரியாது, தவிர அது கோவம் வராது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரிப்பு வந்துருச்சு. பத்தபஸ்ஸமல்லாஹிக மின் கௌலிஹா, எறும்பு பேசுறதை விளங்கிக்கிட்டு அதுக்கு உடனே ஒரு நம்முட்ட சிரிப்பு சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு மின் கௌலிஹா வகால ரப்பி அவுஸிஅனி, இறைவா இதை பேச்சையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு வந்து அழகான மொழியை நீ கற்றுக் கொடுத்துருக்கிற, எனக்கு நான் பெரிய ஆளு நான் நினைக்கல. ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலை வஅலா வாலிதை, எனக்கும் என் தந்தைக்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய ரஹ்மத்துல என்னையும் என்னுடைய தந்தையும் நீ நுழை வைப்பாயாக, எங்களை சாலிஹான மக்களில் ஒருவராக ஆக்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா ஒரு இடத்துல தங்குறதுக்காக வேண்டி இறங்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு தங்குற இடத்துல தண்ணி இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பறவையை வச்சிருந்தாங்க. நம்ம மரங்கொத்தி பறவைன்னு வச்சுருக்கோம்ல, மரங்கொத்தி பறவை, அதுக்கு வந்து ஹுதுன்னு சொல்லுவாங்க. சொண்டு நல்லா நீளமாக இருக்கும், மரத்தை நல்லா கூர்மையாக்கி என்ன செஞ்சிடும், அது மரங்களை எல்லாம் துளைவிட்டு கூடுதலை உண்டாக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான சொண்டு இருக்கு. அந்த மரங்கொத்தி பறவையெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியும். அதுக்கு உடனே தேடுறாங்க, எங்கே இந்த ஹுது பறவைன்னு கேட்குறாங்க. பார்த்தா காணது. ஒரு பெரிய அரசராச்சு, உலகத்தையே ஆட்சி பண்ணுற அரசர், தேவைக்கு ஒரு பணியாளரை வச்சிருக்கும் போது தேவைப்பட்ட நேரத்தை கிடைக்கலன்னு கோவம் வரும்ல. உடனே மற்ற பக்கத்தை பக்கால மாறியலா அருள் ஹுது காணமில் காய்பி லவ் ஆத்தி பண்ணவோ அதாபன் ஷதீதன் அவளை அது பண்ணவோ அவளை ஏற்றி எண்ணி விஸ்ருத்தானி முபி. தேடுறாங்க, காண கிடைக்கல. எங்கே அந்த பறவை? வரட்டும், ஒரு கை பார்க்குறேன், சரியான தண்டனை கொடுக்குறேன், 60 அது அதாவது லவ் ஆத்தி பண்ணவோ அதாபன் ஷதீதன் அவளை அது பண்ணவோ அவளை ஏற்றி எண்ணி விஸ்ருத்தானி முபி. அது வரட்டும், சரியான தகுந்த காரணம் மட்டும் எனக்கு சொல்லலை, அதை அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, கோவப்படுறாங்க. அந்த நேரத்தில் படபடம் ரெக்கை எழுதிச்சுக்கிட்டு வந்து உட்காரு. எங்கே போறேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு நாட்டுக்கு போனேன், அங்கே எல்லாருமே சூரியனை வணங்குறாங்க, பலம் வாய்ந்த ஒரு அரசாங்கம் அது, அதில் மகாராணியா இருந்தது ஒரு பெண்ணு. ஆனால் அவங்கெல்லாம் அல்லாஹ்வை வணங்காம சூரியனை வணங்குனது எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி தான் வந்தேன். உடனே ஆஹா அற்புதமான செய்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணுக்கு கடிதம் எழுதுறாங்க. யாரு? அந்த சபா நாட்டினுடைய பேரரசி பல்கீஸுக்கு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதுவாங்க, இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நிச்சயமாக நான்
சுலைமானாக இருக்கிறேன், சுலைமான் என்பது இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இது அல்லாஹ்வினுடைய ரஹ்மானாகிய ரஹீமாகிய அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வினுடைய திருப்பொருட்டு அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு இந்த கடிதத்தை எழுதுறேன். குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கு. ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் சூரத்து தௌபாவினுடைய ஆரம்பத்தில் மட்டும் பிஸ்மில்லா எழுதப்படலை. அப்போ 113 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் தான் இருக்குது. அல்லாஹ் இடையில சூரத்து நம்லுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எழுதின கடிதத்தில் இந்த பிஸ்மில்லா எழுதினாங்கிறத கொண்டு வரலாம். பார்த்தீங்களா? அந்த பிஸ்மில்லாவோட சேர்த்து 114 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆன்ல இருக்குது. இப்போ இந்த இடத்துல அந்த கடிதத்தை படிக்கிறாங்க. அந்த பல்கீஸ் அம்மையார் எவ்வளோ பெரிய மகாராணி பாருங்க. அவங்க ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட அழகான ஒரு பரீட்சை, ஒரு நோக்குதல் எப்படின்னு பாருங்களேன். அவங்க பார்க்குறாங்க கடிதத்தை பார்த்த உடனே இன்னமும் மின் சுலைமான் வைன்னவும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் எழுதியிருக்கிறாரு. தான் ஒரு பெரிய அரசராக இருந்து கூட தன் திருப்பெயரை அவர் முன்னிலைப்படுத்தாமல் யாரோ இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இது என்ன செய்யறாரு, முன்னிலைப்படுத்துறாரு. ஒன்று. அதுக்கப்புறம் எல்லா மக்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்திருக்குது, நம்மளை முஸ்லீமாகி வர சொல்லிடுவதுக்காரு, நம்ம என்ன செய்யலாம்? இந்த உடனே அந்த கூட்டத்தாலாம் நம்மளாம் யார் தெரியுமா, பலம் வாய்ந்தவர்கள். இன்னைக்கு அமெரிக்காக்காரங்க இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி நம்மளாம் பலம் வாய்ந்தவர்கள், போய் போட்டு தாக்கிடுவோம், நம்மளை மீறின எதிர்ந்து இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க காலத்யா மலகு தூணிப்பி அம்ரி இன்னல், அதாவது காலத்யா ஐயுகள் மலவு, நிச்சயமாக அரசர்கள் எந்த ஒரு படை பட்டாளமாக இருந்தாலும் ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சா உயிர் சேதங்கள் பொருள் சேதங்கள் எல்லாம் நடக்க தான் செய்யும். அதனால முதல்ல நம்ம எடுத்த உடனே போர்னு போயிடக்கூடாது, டெஸ்ட் பண்ணுவோம். அவர் பொருளாதாரத்தை விரும்புகிறாரா உலகத்தை விரும்புகிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பெரிய அரசருடைய அன்பளிப்பு எப்படி இருக்கும், அந்த பெரிய அன்பளிப்புகளை கொடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து தாழ்ச்சா பண்ணுறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, போய் கொடுத்து அனுப்புகிறாங்க. பலம்மா ஜா சுலைமான் காலா துமி தூணனி விமானி ஃபமா ஆத்தானி அல்லாஹ் கைரு மிம்மா ஆத்தான். அந்த அன்பளிப்பை பார்த்த உடனே என்ன நீ அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கிற, எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய செல்வம்லாம் சாதாரணமானதில்லை, அவ்வளோ பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான், இந்த அன்பளிப்பை கொடுத்து ஏமாத்திர வேலை வச்சுக்கிறது, கொண்டு போ அப்படின்ட்டான். ரெண்டாவது டெஸ்ட், ஒன்று தான் பெரிய அரசங்கிற அகந்தை அவரிடத்துல இல்லை ஒன்று, ரெண்டாவது பொருளாதாரத்தை அவர் விரும்பலை, பொருளாசை அவருக்கு இல்லை அப்படின்ட்டு ரெண்டாவது டெஸ்ட்ல வெற்றி பெற்றாங்க. மூணாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இங்க இருக்கக்கூடிய சபையில ஜின்களை பார்த்தும் மனிதர்களை பார்த்து கேட்கிறாங்க, காலையா ஐயுகள் மலவு, அதாவது கூட்டத்தார்களே, நீங்க சபா நாட்டினுடைய அரசி பல்கீஸினுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து கொஞ்ச நேரத்தில் இங்கே என் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிடணும், யார் தயார்னு கேட்ட உடனே கால இஃப்ரீத்து மினல் ஜின்னி அன ஆத்திகபிய கபல அந்த கூமபி மக்காமி வைன்னி அலைஹிலா கவியின் அமீன். இந்த இஃப்ரீத்துங்கிற ஜின்னு சொல்லிச்சார், பலம் வாய்ந்த ஜின்னு, நீங்கள் இந்த சபையை முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னால அந்த சிம்மாசனம் இங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சுலைமான் சொன்னாங்க அது கூட டூ லேட், அது கூட ரொம்ப லேட்டு, அதை விட சீக்கிரமாக கொண்டு வரணும். அப்படிங்கும்போது அந்த இப்ரீத் என்ன சொல்லுச்சு தெரியுமா, தன் திறமையின் மீது நம்பிக்கையை இன்னி லக்கபியும் அமீன்னு சொல்லுது, நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லுது. உடனே சுலைமான் பார்த்தாங்க, இவன் தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வச்சு பேசுகிறான், இவன் நீ வேணாம் உட்கார் அப்படின்ட்டான். வேற யாராவது தயாரா? மனிதர்களில் வேதம் படித்த ஒரு அறிஞர் இருந்தார், காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப் ஆனா ஆத்திகபிஹி கப்ல அன் யர்தத்த இலைக்க தர்ஃபு. உங்களுடைய பார்வையை இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கறதுக்குள்ள நான் கொண்டு வந்தேன், கண்ணிமைக்கும் நேரத்தில் கண்ணை மூடி இப்படி திறக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிடறேன், கொண்டு வந்து அதை வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வந்துருச்சு. ஜின்களினால் முடியாததை இல்மை கற்றுக்கொண்ட ஒரு வலிமார்களினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெரிய வலியுல்லாக்களால் முடியுங்கிறத அல்லாஹ் காட்டுறான். அவன் நபி இல்லை, வேதம் படித்த ஒரு ஞானின்னு அல்லாஹ் சொல்றான். கொண்டு வந்து வச்சுட்டான். வச்சுட்டு உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, காலஹாதாமின் பகுதி ரப்பி, நான் இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை பெருசாக நினைச்சிடாதீங்க. நீ எவ்வளவு நீ அஷ்குர் மக்ஃபூர் அமன் கபர பைன்னமாக, அதான் அல்லாஹ் அவன் சொன்னான், நான் இந்த அளவுக்கு திறமையே அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா நான் நன்றி செலுத்துறேனா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக தான் எனக்கு அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுறான். எனக்கு இந்த திறமை அல்லாஹ்னால கொடுக்கப்பட்டது, நான் இதில் பெருமடிக்க மாட்டேன். அதான் மின் பதவி ரப்பி. நம்ம வீடுகளில் ஆதாமின் பதவி ரப்பி எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, உளப்பூர்வமாக அவங்க சொல்ல வார்த்தை, நம்மெல்லாம் மேலோட்டமாக அழகுக்காக வேண்டி எழுதி வச்சுட்டு இருக்கோம். ஆதாமின் பதவி நீ எவ்வளவு வழி ஆஷ்கு,
அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க, பார்த்துட்டாங்க. ஆஹா சிம்மாசனம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பரிவாரங்களோட பல்கீஸ் அம்மையார் வர்றாங்க. இங்கே வந்து சிம்மாசனம் அங்கே வந்துருச்சு. வந்து பார்த்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது உங்கள் சிம்மாசனம் தானே கேட்குறாங்க. ஆமாம், இது எங்கள் இது மாதிரி தான் தெரியுது, அதே மாதிரி அச்சு அசலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பல்கீஸ் அம்மையார் சொல்கிறாங்க. சரி வாங்க, உங்கள் சிம்மாசனத்தை வந்து உட்காரத்துக்காக வாங்க அப்படிங்கிறாங்க. இடையில பார்த்தா பெரிய ஹவுஸ் மாதிரி பெரிய தடாகம் ஒன்று கிடக்குது. உள்ளுக்குள்ள மீன்கள்லாம் நீந்திக்கிட்டு ஓடி ஆடிக்கிட்டு இருக்குது. உடனே வசத்தகா மாக்கான தாபுது மின் தூனில்லா இன்னஹா கானத் மின் கௌமின்காக கீழ ஹதுஃபுலி ஸர் பலம்மா ராத்து ஹசிபத்து லுஜ்ஜத்தன் கஷபத்தான் சாக்கையா. பல்கீஸ் அம்மையாரை கூப்பிட்ட உடனே இடையில தண்ணி கிடக்குது, எப்படி போகிறது வச்சுக்கிட்டு இப்படி லேசாக தூக்குனாங்க. உடனே சுலைமான் சொன்னாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணி இல்லை, இது கண்ணாடி தான், மேலே நடந்து வாங்க அப்படின்னா. இப்போ 4வது டெஸ்ட். 3வது, என்னுடைய மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வந்து கொஞ்ச நேரத்தில் வைக்கிறாருன்னு சொன்னால் இவர் எவ்வளோ பெரிய ஆற்றலுக்குரியவர். ஒன்று, மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் தான் படைத்த இறைவனை முன்னிலைப்படுத்துகிறார். 2வது, பொருளாசை அவருக்கு இல்லை. 3வது என்னன்னு சொன்னால் மிகப்பெரிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர். 4வது விஷயம் தெரியுமா, இந்த உலக ஞானமும் அவருக்கு இருக்குது. கண்ணாடி மாதிரியே அச்சு அசலா தண்ணி மாதிரியே இருக்குது, ஆனா கண்ணாடிங்கிறாரு. இதெல்லாம் இந்த காலத்துல சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இப்ப இந்த 4 விதமான தன்மைகள் வந்தோடனே உடனே காலத்தின்னி லலம்து நப்சி அஸ்லம்து மா சுலைமான் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா வகையிலும் என்னுடைய மிகப்பெரிய அரசாங்கத்தை விட ஒரு வல்லமை மிகுந்த அரசாங்கத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இவருக்கு நான் வழிபட வேண்டும் சொல்லி நான் இவ்வளோ நாள் இருந்த கொள்கைகள்லாம் தவறானது, நான் அநியாயம் செஞ்சுட்டேன், நான் இப்போ முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு முஸ்லீம் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வரலாறு நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கோம், டைம் ஆயிடுச்சு. நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், ஒரு நபி தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனைவியின் மூலம் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, இவ்வளோ பெரிய அரசாங்கத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பல்கீஸை நம்முடைய மனைவியை ஆக்குவதன் மூலம் நமக்கு இன்னொரு அரசாங்கம் கிடைக்கும் நினைக்கல. அவங்களுடைய நோக்கம் தெரியுமா, சூரியனை வணங்கக்கூடிய அந்த நாடு முழுவதும் ஒரே இறைவனை வணங்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். அதான் அவங்க நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் பண்ண உடனே அந்த குடும்பத்தில் இருந்த யூத குடும்பம் 100 பேர் என்ன செஞ்சாங்க, முஸ்லீமானா. நம்ம சொந்தக்காரர் இருப்பா, நம்ம சம்பந்தி ஆயிட்டாரு, நம்ம மணமகன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதும் சரி, நபிமார்கள் செஞ்சது என்னன்னு சொன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஏகத்துவ கொள்கைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அதுக்காக வேண்டிய ஒரு இல்லறத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற நினைச்சு என்ன செய்யறாங்க, பல்கீஸ் அம்மையாரை கல்யாணம் பண்றாங்க. அந்த நாடே முஸ்லீம் நாடு மாதிரி மாறிடுது. கண்ணியமானவர்களே, ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் மணமகளை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் அந்த தேர்ந்தெடுத்தல் என்பது இறைவனின் பொருத்தத்திற்குரியதாக நம்மளை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர முழுக்க முழுக்க இந்த உலகம் சார்ந்த தேர்ந்தெடுத்தல் என்பது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தராது, மகிழ்ச்சியை தராது, நிம்மதியை தராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னும் காரூனை பற்றி எல்லாம் பேசுறான், இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆக நம்ம குறிப்பா இப்ப பேசக்கூடிய விஷயம் இல்லற வாழ்க்கையில் இன்பம் கிடைப்பதற்கு இது மாதிரியான தேர்ந்தெடுத்தல் என்பது மிக முக்கியமானது என்பதை பெற்றோரும் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்ற விஷயத்தில் சரியான ஒரு தேர்ந்தெடுத்தலை புரிதலை நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.